Hello friends, welcome to Tamil Hacks. So இது வந்து நம்மளோட Java Programming Tutorial 3 இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அது நீங்கள் பார்க்கலாட்டினா இந்த வீடியோவோட பிளேலிஸ்ட்டில் இது இருக்கும், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் பியூர் ஜாவாக்குள்ளே இறங்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாவா வந்து கிளாஸஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம ஒரு கிளாஸ் வச்சே நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸும் எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வெறும் ஒரு கிளாஸை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து நிறைய கிளாஸஸ் வேணும், எல்லாமே கம்பைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் எடுத்துட்டா ஒரு கிளாஸ் தான் இருக்குமா? அப்படி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒன்று, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒன்று, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் ஒரு இன்ஸ்டியூட், ஒரு ஸ்கூலாக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் கிளாஸை வச்சு நம்மளால் பண்ண முடியாது, நிறையா கிளாஸஸ் வேணும். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நம்ம நிறையா கிளாஸஸ் எப்படி கம்பைன் பண்ணுறது, அதில் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி, மெத்தட்ஸ் எப்படி, இந்த மாதிரி இருக்க எல்லா அட்வான்ஸ்டு டாப்பிக்குமே கவர் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்கு நேம் பாக்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா டைப்பில் வித் ஹைட் டெப்த் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டபுள் அப்படின்னா என்னென்னா இன்டீஜர் மாதிரி அதுவும் ஒரு டேட்டா டைப். இதில் வந்து ஃப்ளோட் வேல்யூ எல்லாமே சேவ் பண்ணலாம். ஃப்ளோட் வேல்யூனா 1.1, 2.2 இந்த மாதிரி இருக்க வேல்யூஸ், அதாவது பாயிண்ட் வச்சு வர்றது, அது எல்லாமே ஃப்ளோட் வேல்யூ. ஸோ இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் ப்ரோக்ராமை கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் வந்து வித் ஹைட்டு டெப்த் டிக்ளேர் பண்ணியாச்சு. இன்னொரு கிளாஸ் ப்ரோக்ராமில் அந்த வித் ஹைட்டு டெப்த்தை வச்சு நம்ம வால்யூம் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம்னா வித் ஹைட்டு டெப்த்து மூணையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம், ரெண்டு கிளாஸ் ப்ரோக்ராமை கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் டிஃப்ரெண்ட் நேம், அதாவது ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு வேறு நேம் இருக்கணும். இங்கே நான் பாக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து பாக்ஸ் டெமோன்னு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு கிளாஸுங்கும் போது ரெண்டு டிஃப்ரெண்ட் நேம் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் மெத்தட், இந்த லைன் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் நான் இங்கே போட்டிருக்கேன், அது உங்களுக்கு புரியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டு கிளாஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு பேர் சொல்லுவாங்க ஜாவாவில். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் ரெண்டு கிளாஸை கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறது அப்படின்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா இந்த கிளாஸில் இருக்க யூசேஜஸ் எல்லாமே நம்ம செகண்டாக கிரியேட் பண்ணுற கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக புரியணும் அப்படின்றக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் நம்ம ஏதாச்சும் பண்ணியிருப்போம், அதையும் சேர்த்து நம்ம செகண்டாக கிரியேட் பண்ண கிளாஸில் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை வச்சு செகண்ட் கிளாஸில் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு கிளாஸோட ப்ரோக்ராமை இன்னொரு கிளாஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ஆப்ஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம செகண்ட் கிளாஸ் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த கிளாஸோடதை நான் இன்னொரு கிளாஸ் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அதோட சின்டாக்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் அப்படின்றது என்னோட கிளாஸ் நேம், மை பாக்ஸ் அப்படின்றது என்னோட ஆப்ஜெக்ட் நேம், நியூ ஆஃப் கிளாஸ் நேம். ஸோ இந்த இடத்துல மை பாக்ஸ் அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட கிளாஸ் என்னவோ அந்த கிளாஸோட பேர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு நியூ அப்படின்றது கீவேர்ட் மாதிரி இந்த இடத்துல உங்களோட கிளாஸ் நேம் இருக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதை ஒரே லைனில் இப்படி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பாக்ஸ் மை பாக்ஸ் ஒரு லைன்லையும் மை பாக்ஸ் ஈக்குவல் டு நியூ பாக்ஸ் அப்படின்றத இன்னொரு லைன்லையும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போது இந்த கிளாஸ்க்கு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ கீவேர்டு கிளாஸோட நேமு, அதோட ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம், இப்படி தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போது இந்த கிளாஸ் பாக்ஸோட ஆப்ஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மை பாக்ஸ். ஸோ மை பாக்ஸ்ன்ற அந்த கீவேர்டை வச்சு இந்த கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே நான் அக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் செகண்ட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாக்ஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி மை பாக்ஸ் 1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு நியூ பாக்ஸ் ஆஃப் எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பாக்ஸ்ன்றது இன்னொரு கிளாஸ் நேம், அதனால ப்ளூ கலரில் இருக்குது.
மை பாக்ஸ் ஒன்னுன்றது ஆப்ஜெக்ட் நேம், அதனால ஒயிட் கலர்ல இருக்கு. நியூன்றதும் கீவேர்ட், பாக்ஸ்ன்றதும் கீவேர்ட், அதாவது கிளாஸ் நேம். அதெல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. மை பாக்ஸ் ஒன் மட்டும் ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணலாம் எந்த கன்ஸ்ட்ரெயினுமே இல்லை. நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் ஒரு கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், 2 கிரியேட் பண்ணலாம், 3, 5, 10 இந்த மாதிரி எத்தனை வேணா கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேற வேற பேர் கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் மை பாக்ஸ் ஒன்னு பேர் கொடுத்துருக்கேன், செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மை பாக்ஸ் 2ன்னு பேர் கொடுத்துருக்கேன். மற்றது எல்லாமே சின்டாக்ஸ். கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஆஃப் கிளாஸ் நேம், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் டேட்டா டைப்ல வால்யூம் அப்படின்னு ஒன்று அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வால்யூம்ல நம்ம டபுள் டேட்டா டைப். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுல இருக்க வித் ஹைட் டெப்த்தை இங்க நான் அக்சஸ் பண்றேன். எப்படி அக்சஸ் பண்றேன்னா மை பாக்ஸ் ஒன் அப்படின்றத ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்டை வச்சு இங்க இருக்க வித்தை கால் பண்றேன். அதுக்கு தான் நம்ம டாட் யூஸ் பண்றோம். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் பேரு டாட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எதை யூஸ் பண்ண போறீங்க, வித்தையா ஹைட்டையா டெப்த்தையா அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் பேரு மை பாக்ஸ் ஒன்னு டாட் வித்ன்றது நான் அந்த கிளாஸ்ல கொடுத்துருக்க ஒரு டேட்டா, அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன் 1. அதே மாதிரி மை பாக்ஸ் ஒன் டாட் ஹைட், அதுக்கு ஒரு வேல்யூ 2. அடுத்து மை பாக்ஸ் ஒன் டாட் டெப்த், அதோட வேல்யூ 3. இந்த மாதிரி நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மூணுத்துக்கும் நான் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஆனா வித் ஹைட் டெப்த்ன்றதை நான் இந்த கிளாஸ்ல எங்கேயுமே யூஸ் பண்ணல, அதை நான் வேற கிளாஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணதை நான் இந்த இடத்துல வேல்யூ அசைன் பண்றேன். அதுக்கு தான் ஆப்ஜெக்ட், அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு அதுக்கு நம்ம வேல்யூவை இங்கே கொடுக்குறோம். ஓகேவா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா செகண்டா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் செகண்டா கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வச்சு வேற வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க 5 வாட்டி கால்குலேட் பண்ணணும்னா நீங்க 5 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த கிளாஸ்ல இருக்க வித் ஹைட் டெப்த்தை வச்சு நீங்க 5 வாட்டி இந்த மாதிரி அசைன் பண்ணலாம் டிஃபரெண்ட் வேல்யூஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்னை வச்சு 3 வேல்யூ வாங்கியிருக்கோம், ஆப்ஜெக்ட் 2 வச்சு 3 வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா வால்யூம் கால்குலேட் பண்ண போறோம். வால்யூமோட ஃபார்முலா என்னன்னா வித் இன்டூ ஹைட் இன்டூ டெப்த். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா மை பாக்ஸ் ஒன் அதாவது ஆப்ஜெக்ட் ஒன் அதோட வித் இன்டூ இந்த ஸ்டார் வந்து இன்டூ சிம்பிள், மை பாக்ஸ் ஒன் இன் ஹைட் இன்டூ மை பாக்ஸ் ஒன் டெப்த். அப்போ வித் இன்டூ ஹைட் இன்டூ டெப்த். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ணதை அவுட்புட் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அப்படின்ற கீவேர்டு போட்டு நம்மளோட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி வால்யூம் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண 3 வேல்யூ வச்சு இங்கே வால்யூம் கால்குலேட் பண்றோம். ஸோ அடுத்து வாங்கின 3 வேல்யூ வச்சு அடுத்த வேல்யூ கால்குலேட் பண்றோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை பாக்ஸ் 2 அதாவது செகண்ட் ஆப்ஜெக்ட் அதோட வித், செகண்ட் ஆப்ஜெக்ட் அதோட ஹைட், செகண்ட் ஆப்ஜெக்ட் அதோட டெப்த். ஸோ கால்குலேட் பண்ணி வால்யூம்ல ஸ்டோர் பண்றோம். அப்போ பிரிண்ட் பண்ணும்போது வால்யூம் இஸ் பிளஸ் வால்யூம், பிளஸ் ஆஃப் வால்யூம் கொடுத்தா தான் என்ன ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது ரெண்டையுமே இந்த இடத்துல க்ளோஸ் பண்றோம். அடுத்து எங்கெங்கெல்லாம் செமிகோலன் வைக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம ப்ராப்பரா வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. எப்படி வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் இஸ் 6. இங்க பாத்தீங்கன்னா 6.0 12.0 ஏன் வந்திருக்குன்னா நம்ம ஃப்ளோட்ல கொடுத்துருக்கோம் வேல்யூ. ஃப்ளோட்ல கொடுத்தாலே எப்பயுமே டாட்ல தான் வரும். ஃப்ளோட்னா டபுள் டேட்டா டைப்ல கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் டேட்டா டைப்னா என்னது, ஃப்ளோட் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் 1 into 2 into 3 அதாவது 1 2 3 கொடுத்துருக்கேன். அப்போ 3 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வரும். 1 into 2 into 3 6 கரெக்டா வந்துருச்சு. அடுத்து பார்த்தோம்னா 4 into 2 5 into 6 அப்போ அதோட ஆன்சர் 120. ரெண்டுமே வால்யூம்ஸ்னு வருது. அப்போ நம்ம இங்க ஒரு சேஞ்ச் பண்ணலாம். இங்க வந்து 1ன்னு போடுவோம், இங்க வந்து 2ன்னு போடுவோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட. இப்போ இங்க ஏதாச்சும் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவோம். 1க்கு பதிலாக 2 போடுறேன். இப்போ அகைன் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வேல்யூ ஆன்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 1 2 நான் சேஞ்ச் பண்ணனால நம்மளோட ஆன்சர்லயும் 1 2 சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா 2 2 3ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன இருக்கு 2 into 2 4 4 into 3 12. அப்போ இதோட வேல்யூ கால்குலேட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், ஹைட்டு வித்து டெப்த்தை வச்சு
ஒரு வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா இல்லை, 2 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஹைட்டு வித்து டெப்த்தை டிக்ளேர் பண்ணவே இல்லை, ஆனால் வேற கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேற கிளாஸில் டிக்ளேர் பண்ண ஒரு இதை நம்ம மற்ற கிளாஸில் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் டாட் இங்கே இருக்க வேல்யூ அதை வச்சுட்டு அதுக்கு ஈக்குவல் டு போட்டு நம்ம வேல்யூவை அசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா 2 கிளாஸை கம்பைன் பண்ணிக்கலாம். கம்பைன் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த கிளாஸை தனியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ண முடியாது, ஏன்னா இதில் மெத்தடே இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு இடத்த நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா மற்றபடி நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த போடுதோ ஜஸ்ட் நம்ம கால் பண்ணா மட்டும் போதும். இந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய கேமோ இல்லை ஒரு ஆப்போ பண்ணும்போது நிறைய கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணிடுவோம்னா டேரக்டா நம்ம கால் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா. அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இதை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ பார்த்தோம்னா இதுவே நம்மளுக்கு லைன்லாம் லென்த்தியா இருக்கு. இது எப்படி இன்னும் மினிமைஸ் பண்றது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது எல்லாமே புரியும். இங்கே ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அதை இங்கே ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 2 கிளாஸை கம்பைன் பண்ணுறது, எப்படி ஆப்ஜெக்டை சிங்கிளாக கிரியேட் பண்ணுறது, டபுளாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கே நான் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன், இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2. ஆப்ஜெக்ட் 1 வச்ச வித் ஹைட் டெப்த், ஆப்ஜெக்ட் 2 வச்ச வித் ஹைட் டெப்த். கண்டுபிடிக்கிற வால்யூம், ரெண்டாவது கண்டுபிடிக்கிற வால்யூம், அதில் ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வால்யூமையே அந்த கிளாஸ்ல இருந்து கால் பண்ணலாம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா 2 இடத்துலயுமே வால்யூம் ஒரே ஃபார்ம்லாம். இதையே நம்ம 2 வாட்டி எழுதுறோம், ஒரே ஒரு வாட்டி எழுதி அதை திரும்பி கால் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி திரும்பி எழுத தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா வால்யூம் அப்படின்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்றோம். போன கிளாஸ்ல சிம்பிளா இப்போ நான் பண்றேன். இந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்றேன்னா வால்யூம்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். ஸோ மெத்தட் கிரியேட் பண்ணணும்னா என்ன சின்டாக்ஸ், வாய்டுன்ற கீவேர்டு இருக்கணும், அதுக்கு பக்கத்துல நீங்க கொடுக்குற பேர், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது நீங்க தான் கொடுக்கறது. ஸோ நீங்க என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ வாய்டுன்ற கீவேர்ட் வால்யூம். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா வால்யூம் இஸ், அதாவது வால்யூம் இஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகணும் அப்படின்னா வித்தோட வேல்யூ இன்டூ ஹைட்டோட வேல்யூ இன்டூ டெப்த்தோட வேல்யூ இப்படி வரணும். வித்தோட வேல்யூ இன்டூ ஹைட்டோட வேல்யூ இன்டூ டெப்த்தோட வேல்யூ இப்படி பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்படின்றத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். நம்ம பண்ணனால என்ன ஆகும்னா இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனை செகண்ட் கிளாஸ்ல நம்ம எத்தனை வாட்டி வேணா கால் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 2 இதை அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ண மெத்தடை வச்சு இந்த இடத்துல எப்படி கால் பண்றது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பேரை நான் டைப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பேர் வந்து myBox1. ஸோ myBox1 டாட் நம்மளோட ஃபங்க்ஷன் பேர் இங்கே கொடுக்கணும், வால்யூம் பிளஸ் ஓப்பன் கேலிபிரிஸ் செமிகோலன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் இங்க இருக்க வால்யூம்ன்ற மெத்தடை இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணணும்னா நம்ம எப்பயுமே ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா myBox2 டாட் வால்யூம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். ஜஸ்ட் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2 லைன்ல முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 4-5 லைன் இருந்துச்சு, இப்போ 2 லைன். இதே மாதிரி நீங்க 5 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் 5 ஆப்ஜெக்ட்டும் இந்த மாதிரி சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றோம், மற்ற கிளாஸ்ல இருந்து பர்பஸஸ்லாம் லிங்க் பண்றோம். இப்போ நான் ஒரே ஒரு இந்த இடத்துல எழுதுனதை வச்சு நான் இந்த இடத்துல நான் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ நான் கண்ட்ரோலை சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்றேன். இப்பயும் எனக்கு அதே சேம் அவுட்புட் வரும். இப்போ பார்த்தோம்னா என்ன வருது, வால்யூம் இஸ் 12, வால்யூம் இஸ் 120. ஸோ 2 into 2 into 3, 4 into 3 12. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் இஸ் 12 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து 4 into 5 into 6 120 பிரிண்ட் ஆயிடுச்சு. எப்படி பிரிண்ட் ஆகுது, இந்த 3மே நம்ம இந்த கிளாஸ்ல இருந்து தான் அங்க ஆப்ஜெக்ட் வச்சு இங்க கால் பண்ணி இதுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இங்க வால்யூம்ன்ற ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இது படி பிரிண்ட் ஆகுது. ஸோ வால்யூம் இஸ் அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துருக்கோம், வால்யூம் இஸ் அப்படியே வருது. நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா வித் ஹைட் டெப்த். எதோட வித் ஹைட் டெப்த் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கும், myBox1ஓட வித் ஹைட் டெப்த். myBox1ஓட வித் ஹைட் டெப்த்தை இங்க இருந்து எடுத்துக்கிடும் 2 3, அதாவது 2 2 3, அதே மாதிரி 4 5 6.
இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து 4-5 லைன் சேவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 ஆப்ஜெக்ட்டுக்கும் இங்கே ஒரு 4 வாட்டி 4 லைனா கோட் எழுதுனா அது எவ்வளோ லைன்ஸ் போகும். அப்படி பண்றது டஃப்பா இருக்கும். நம்ம கோட் எழுதும்போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா இங்க ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஈன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா இ டாட் வால்யூம், அடுத்து எஃப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா எஃப் டாட் வால்யூம். இந்த மாதிரி நான் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த மெத்தடை டைரக்டா இந்த மாதிரி கால் பண்ணிட்டு ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப என்ன ஆகும், நம்மளோட டைம் சேவ் ஆகும். வேற என்ன ஆகும், ஆஃப் லைன்ஸ் நம்ம கோடிங் அடிக்கிறோம்ல அதுவும் கம்மியாகும், எல்லாமே நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு சேவ் ஆகிற நம்ம ஃபைலோட மெமரி கம்மியாகும், எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்பீட் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பர்பஸ் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு மேஜரா என்னதான் நம்ம யூஸ் பண்றோம்னா ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. ஸோ தியரியில கேட்டா கூட ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றோம், அது எல்லாமே நம்ம சென்டென்ஸா எழுதலாம், எப்படி கால் பண்றோம், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தான் உங்களுக்கு தியரியிலும் கேட்பாங்க. ஸோ நீங்க தியரியிலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி நம்பர்ஸ், அதாவது இதையுமே நம்ம தனித்தனியா அசைன் பண்றோம்ல, அதுக்குமே ஒரு ஷார்ட்கட்டா எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் சிம்பிளா நான் வந்து செஞ்சு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் ஈஸியா. இப்போ நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு எப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி கெட் பண்றதுக்கும் ஒரு சிம்பிள் மெத்தட் கிரியேட் பண்றோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாய்டுன்ற கீவேர்டு அது ஃபங்க்ஷன் கிரியேட், அதாவது மெத்தட் கிரியேட் பண்றதுக்கு செட் dim அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது வந்து என்னோட மெத்தடோட நேம், இந்த கிரீன் கலர்ல இருக்கு மெத்தடோட நேம். அது நான் என்ன வேணா கொடுக்கலாம். நான் கொடுக்கறதான் செட் வேல்யூ இல்லாட்டி கெட் வேல்யூஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதை நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். உள்ள என்ன பண்ணிருக்கேன்னா பிராக்கெட் போட்டு டபுள் ஆஃப் w, டபுள் ஆஃப் ஹைட், டபுள் ஆஃப் d, அதாவது டபுள் டேட்டா டைப்ல w, டபுள் டேட்டா டைப்ல h, டபுள் டேட்டா டைப்ல d. இந்த டபுள்ன்றது கீவேர்ட் டேட்டா டைப்புக்கு, இந்த whdன்றது வேரியபிள் நேம், நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். இந்த w நான் எதோட லிங்க் பண்ணிருக்கேன்னா வித்தோட லிங்க் பண்ணிருக்கேன். இந்த h ஹைட்டோட லிங்க் பண்ணிருக்கேன். இந்த d டெப்த்தோட லிங்க் பண்ணிருக்கேன். ஒரு ஜெனரல் டேர்மை நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வச்சு செஞ்சு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இதை நான் இப்போ அழிச்சிட்டு ஜஸ்ட் சிம்பிளா மை பாக்ஸ் 1 அப்படின்றது நம்ம ஆப்ஜெக்ட் நேம் டாட் get values அப்படின்றது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுது மை பாக்ஸ் 1 டாட் கெட் வேல்யூஸ்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல கெட் வேல்யூஸ் அப்படின்றது என்னோட ஃபங்க்ஷன் நேம், அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து மை பாக்ஸ் 1ன்றது ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட், அதை கொடுத்தாச்சு. இப்போ இந்த பிராக்கெட்ல நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். என்ன வேல்யூஸ் கொடுக்கணும்னா ஆர்டரா கொடுக்கணும். w எதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், வித்துக்கு, h எதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், ஹைட்டுக்கு, d எதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், டெப்த்துக்கு. ஸோ எப்படி கொடுக்கணும்னா 1, 2, 3 இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ ரெண்டு இதுக்கும் நடுவில் கமா வச்சு செப்பரேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி என்ன ஆயிரும், 12ன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிடும், 1ன்னு ரெக்கக்னைஸ் பண்ணாது. ஸோ எப்பயுமே கமா வச்சு செப்பரேட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி 3 லைன் கோடு எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே லைன்ல கோடு எழுதி இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். சேவ். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இப்பயும் அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. இப்போ என்னது, ஃபர்ஸ்ட் வால்யூம் 1 × 2 × 3, அதுதான் நம்ம ஃபார்முலா. ஸோ 1 × 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து 4 × 5 × 6 மல்டிப்ளை பண்ணால் 120 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் நேம் மை பாக்ஸ் 2 டாட் கெட் வேல்யூஸ். இப்போ உள்ள நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2, 2, 2 பாஸ் பண்ணுறேன், செமிகோல். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்டியாக்கியாச்சு, நம்மளோட லைனை குட்டியாக்கியாச்சு. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 1 × 2 × 3 6, 2 2s are 4, 4 2s are 8 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டும்போது இந்த ப்ரோக்ராமோட கோடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லைன் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மினிமைஸ் பண்ணி அப்படியே ஒரு நிறைய லைன்ஸை ஷார்டேஜ் பண்ணிட்டோம் நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக. முத நம்ம பார்த்தது இப்போ நம்ம பார்க்குறக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெத்தட்ஸ்,
ஆப்ஜெக்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணலாம். ஸோ இப்போ ஏன் 2 கிளாஸை நம்ம கம்பைன் பண்ணுறோன்னு புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தேவைக்கு பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு, கெட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா மொதல் ஒரு சிம்பிளாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை அடுத்த அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து இன்னொரு கிளாஸில் அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் ஆஃப், இப்போ நீங்கள் கேப்ஸில் பிஓஎக்ஸ் போட்டிங்கன்னா அதே மாதிரி போடணும். இப்போ வந்து நான் வந்து ஓபிஜே அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு நியூ ஆஃப் பிஓஎக்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் ஓபிஜேன்ற இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஓபிஜே டாட் கெட் வேல்யூஸ் உள்ள 1, 2, 5 ஜஸ்ட் டைரக்டாக கெட் பண்ணிட்டு இங்கே ஓபிஜே டாட் VOLUME வால்யூம் கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த இன்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 1, 2, 5 கொடுத்துருக்கேன். 1 into 2 என்னது 2, 2 into 5 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், எத்தனை மெத்தட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி கால் பண்ணிட்டே இருக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்முலாவை மாற்றுறேன் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ வால்யூம்னு இருக்குது, இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு வால்யூமுக்கு பதிலாக ஸ்கொயர் SQUARE ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணிடலாம் SQUARE ஸ்கொயர் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஸ்கொயர் இஸ் அப்படின்னு போட்டு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா லென்த் இன்டூ லென்த் அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் WIDTH வித் இன்டூ வித் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு மெத்தட், அதாவது ஜஸ்ட் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். அதோட கீவேர்டு கரெக்டாக வாய்டு இருக்குது. நான் ஸ்கொயர்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டில் ஸ்கொயர்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். செகண்ட் பிரிண்ட்டில் எனக்கு என்ன கேல்குலேட் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே வித் இன்டூ ஹைட் இன்டூ டெப்த்னா நம்மளுக்கு வால்யூம், வித் இன்டூ வித்னா அது ஸ்கொயர் அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட செகண்ட் கிளாஸ்க்கு போயிட்டு ஜஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுலேயே நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஒரு 10 வைக்கிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம கோடு எழுதியிருக்கோம். அசைன் பண்ணுறதுக்கு கோடு எழுதலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே அசைன் பண்ணணும். ஆப்ஜெக்ட் டாட் WIDTH வித் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் வித் ஈக்குவல் டு 10. ஏன்னா இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா உள்ள வித்துன்றதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் வித்துன்றதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஜெக்ட் நேம் டாட் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் வித். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா ஸ்கொயர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணணும். SQUARE ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூவும் பாஸ் பண்ணியாச்சு, ஃபங்க்ஷனையும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கண்ட்ரோல் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஒரு எரர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு வித் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வித்தை வந்து வால்யூமுக்கும் யூஸ் பண்ணுறோம், அந்த வித்தை ஸ்கொயருக்கும் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கொடுக்குற 1 வித்துக்கு ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அகெயின் நம்ம ஸ்கொயருக்கும் அதே வித்தை கொடுத்தோம்னா இந்த இடத்துல நான் 10ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரே வேரியபிள்ஸை 2-3 ஃபங்க்ஷனுக்கு மெத்தடுக்கு கொடுத்தோம்னா இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக டபுள் டேட்டா டைப்பில் இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கலாம், SQ அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடலாம், SQ ஸ்டார் SQ. ஸோ கண்ட்ரோல் S, இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வித்துக்கு பதிலாக SQ. ஏன் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? ஏன் சேஞ்ச் பண்ணேன்னா ஆல்ரெடி வித் ஹைட்
டெப்த் இந்த ஆர்டரில் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் வித்து சூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வித்துக்கு 1 எடுக்கும். அகெயின் இந்த இடத்துல கொடுக்கும்போது வித்துக்கு 10 அட் அ டைம் எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுது வேல்யூ. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு. இப்போ பார்த்தா என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 வால்யூம் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். 1 × 2 × 3 6, அடுத்து 2 × 2 × 2 8, அடுத்து ஸ்கொயர் இஸ் 36. ஸோ இங்கே நான் ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் 6. இப்போ 6 × 6 36. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஆர்டர் ஏன் சேஞ்ச் ஆகிருக்குட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன், இது செகண்ட் பாஸ் பண்ணுறேன், இது தேர்ட் பாஸ் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு 2 வால்யூம் வந்திருக்கு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி நடக்கும்னா நம்மளோட மெத்தட், அதாவது நம்மளோட மெத்தடை பேஸ் பண்ணி தான் இது நடக்கும். அதாவது நம்ம ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுற மெத்தட் எந்த ஆர்டரில் கால் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் தான் பிரிண்ட் பண்ணும். இங்கே வந்து மொதல் வால்யூமை கால் பண்ணியிருக்கேன், முதல் ரிசல்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது வால்யூமை கால் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது ரிசல்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து ஸ்கொயரை கேல்குலேட் பண்ணியிருக்கேன், இந்த அடுத்து ஸ்கொயர் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த பேசிஸில் தான் இது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நம்ம எத்தனை டைப் ஆஃப் மெத்தட் வேணாலும் இங்கே கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம இங்கே கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த ஒரு கிளாஸில் தான் இல்லை, இன்னும் நம்ம 4-5 கிளாஸ் கிரியேட் பண்ணால் கூட அந்த எல்லா கிளாஸ்லையுமே இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஃபர்தராக நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேல்யூஸ் பாஸ் பண்ணுறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா கன்ஸ்ட்ரக்டார்ஸ் பற்றி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டார் டாபிக்ஸ். கன்ஸ்ட்ரக்டார்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டார்ஸ் என்ன பண்ணுன்னா அசைன் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டாரும் மெத்தடும் கிட்டத்தட்ட சேம். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன், பட் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறதுனால இப்படி ஞாபகம். கன்ஸ்ட்ரக்டார்ஸும் மெத்தடும் கிட்டத்தட்ட சேம் மாதிரி அப்படின்ட்டு. கன்ஸ்ட்ரக்டார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் நேமில் இருக்க ஒரு மெத்தடு மாதிரி அப்படின்னு ஞாபகம். ஸோ ஒரு மெத்தட்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறப்போம். பட் அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு நேம் கொடுப்போம். ஆனால் கன்ஸ்ட்ரக்டார் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். இப்போ இதே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெத்தட் தான் கிரியேட் பண்ணணும். ஆனால் அந்த மெத்தட் எப்படி இருக்கணும்னா கிளாஸோட நேமில் இருக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 4 லைன் எழுதியிருக்கேன். இந்த 4 லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம கிளாஸோட நேம் என்னது பாக்ஸ். அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் பண்ணணும், அந்த கன்ஸ்ட்ரக்டாரும் கிளாஸ் நேமில் தான் இருக்கணும் அப்படின்றது ரூல். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வித்து ஹைட்டு டெப்த்து அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு வேல்யூ கொடுக்கல. ஆனால் அதுக்கு வேல்யூவை நம்ம கன்ஸ்ட்ரக்டார் மூலமாக கொடுக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டார் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேரியபிள் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு வேல்யூ கொடுக்காம விட்டுட்டோம்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு கார்பேஜ் வேல்யூ போய் அசைன் ஆகும் டிஃபால்ட்டாக. அந்த மாதிரி கார்பேஜ் வேல்யூ இருக்கும்போது சம்டைம்ஸ் எரர் வரலாம், வராமையும் போகலாம், அது வந்து பொறுத்து. ஸோ அந்த மாதிரி கார்பேஜ் வேல்யூ வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூவை அசைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்ணி அதை ஃபர்தராக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்டார்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டார்லேயே பார்த்தீங்கன்னா டைப் இருக்குது. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார், இந்த மாதிரிலாம் டைப்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கிளாஸ் நேம் போட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே எதுவுமே போடாமல் இருந்தோம்னா அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார். பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார்னா ஜஸ்ட் அதுக்குள்ளே ஏதாச்சும் நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணணும், அதுக்கு பேர் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார். இப்போ இதுவும் என்னன்னா ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்டார் தான். எப்படி இதை நம்ம கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்கிறோன்னா கிளாஸ் நேமும் இதோட ரெண்டோட நேமும் ஒரே மாதிரி இருக்குது, அப்பனாலே இது கன்ஸ்ட்ரக்டார். ப்ராக்கெட்குள்ளே எதுவுமே வராமல் இருந்துச்சுன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார். ப்ராக்கெட்குள்ளே இந்த மாதிரி வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோன்னா அது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டபிள்யூ வித் ஹைட் டெப்த் மூணையும் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பண்ண ஃபங்க்ஷனை மெத்தடை வச்சு இங்கே பண்ணியிருப்போம், பட் இது இங்கே கன்ஸ்ட்ரக்டார் வச்சே பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக இது ரெண்டையும் டெலீட் பண்ணிடுறேன். அதோட ஒர்க்கிங்காக இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் மெத்தட் இருக்குது, ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது, ஒரு வெறும் கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது. இப்போ இது அப்படியே நம்ம பார்த்தோன்னா புரியாது. நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரோக்ராம் வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வால்யூம்ன்ற 2 மெத்தட் அழிச்சிட்டோம். ஸோ அப்போது இது ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம மெத்தடே அங்கே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம கால் பண்ணால் வரும்? ஸோ அது இருக்காது. கெட் வேல்யூஸ்ன்றது எதுவும் இருக்கா? அதுவும் இல்லை. நம்ம வந்து அதையும் டெலீட் பண்ணிட்டோம். ஸோ
ஸோ அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது இருந்தால் தான் ஒர்க்கே ஆகும். இப்போ ஜஸ்ட் நம்மளுக்கு ஸ்கொயரோடது மட்டும் இருக்கு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை வச்சு ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், டேரெக்டாகவே பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கீவேர்ட். இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம் மை பாக்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு நியூ பாக்ஸ். இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த இடத்துலயே வேல்யூஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு 4 லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம அங்கே கால் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துலயே நம்ம பாஸ் பண்ணலாம். அதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட யூஸ். இப்போ 1, 2, 3 அப்படின்றத நான் இங்கேயே பாஸ் பண்ணலாம். இப்போ இங்கேயே நான் பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மை பாக்ஸ் ஆஃப் 1க்கு பாக்ஸ் ஆஃப் 1 2 3. அப்போ பாக்ஸ் ஆஃப் 1 2 3னா பாக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். பாக்ஸ் ஆஃப் எம்டி இங்க இருக்கு. அப்போ இங்க பாக்ஸ் மை பாக்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு நியூ பாக்ஸ், இங்க பாக்ஸ் ஆஃப் எம்டி. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே இந்த ஆப்ஜெக்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டரோட லிங்க் ஆயிருக்கு. ஏன்னா உள்ள வந்து பாராமீட்டர் எதுவுமே இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்க உள்ள வேல்யூஸ் இருக்கு, அது வந்து இந்த பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரோட லிங்க் ஆயிருது. ஸோ இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா சிம்பிளாக ரன் ஆயிடும். ஸோ ஸ்கொயர் இஸ் 36, அந்த வேல்யூஸ் ஏன் வரல இந்த பார்த்துருவோம். ஆக்சுவலாக கேல்குலேட் ஆயிருக்கு, பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. சிஸ்டம் டாட் அந்த பிரிண்ட் இது நம்ம கொடுக்கல. சிஸ்டம் டாட் அவுட் டாட் println உள்ள போயிட்டு வித் ஸ்டார் ஹைட் ஸ்டார் ஜஸ்ட் டெப்த். ஏன்னா நம்ம கேல்குலேட் ஆயிருக்கு, நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லலை. ஸோ அதனால நம்ம கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணல. ஜஸ்ட் கண்ட்ரோல் சி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன ஆயிருக்குன்னா வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் சைடில் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நான் வெறும் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் எல்என் கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் எல்என் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா இப்போ என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா ஸ்கொயர் வேல்யூ, அடுத்து நம்மளோட கால்குலேட் பண்ண வேல்யூஸ் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் நம்மளுக்கு லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஸ்கொயர் அழிச்சிடலாம், ஏன்னா இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் நம்மளுக்கு இது மட்டும் இருந்தாலே போதும். இந்த வால்யூமும் நம்ம யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 2 3 4 லைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ இதை அழிச்சிடலாம். இங்கே வந்து ஒரு சேம் கிட்டத்தட்ட இங்கே அதே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தோம்னா நம்மளோட லைன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. பட் இப்பயும் நம்மளுக்கு என்ன தான் ஆகுதுன்னா சேம் அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட யூஸ். இப்போ ரன் பண்ணால் எனக்கு வந்து சேம். ஆக்சுவலாக நம்ம செகண்டாக இருக்க கிளாஸை தான் ரன் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 2 3 1 × 2 × 3 6. அண்ட் அடுத்ததுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துருக்கோம் 10 10 10. அப்போனா 10 × 10 × 10 1000 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகுதுன்னா நம்ம ஜஸ்ட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சென்டென்ஸ் பிரிண்ட் ஆகணும்னா சென்டென்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா சென்டென்ஸும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இதை அழிச்சிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா தான் நம்ம என்ன சென்டென்ஸ் கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இங்கே வால்யூம் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வால்யூம் 1க்கு பதிலாக வால்யூம் 2ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸை ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எரர் தான் வரும். பிகாஸ் இப்போ நான் ஃபஸ்ட் கிளாஸை ரன் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி எரர் தான் வருது. ஏன் எரர் வருதுன்னா இதில் ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ணுறோம், இதில் எதுவுமே கால்குலேட் பண்ணல, மெயின் மெத்தடே இதில் இல்லை. ஸோ செகண்ட் கிளாஸை தான் எப்பயுமே ரன் பண்ணணும், ஏன்னா அதில் தான் எல்லாத்தையும் கால் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா நம்மளோட ரிசல்ட் வருது. இப்போ பார்த்தோன்னா வால்யூம் 2 நம்மளுக்கு என்ன வருது 6 வருது, வால்யூம் 1 1000 வருது. பிகாஸ் இந்த ஆர்டரில் தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம், அதனால செகண்ட் இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது,
ஃபர்ஸ்ட் இது செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதை செகண்ட் போடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணோன்னா வால்யூம் 1 is 1000, வால்யூம் 2 is 6. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் சொன்ன வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் ஓவர்வியூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 20-30 லைன்ல இருந்து 20 லைன் கொண்டு வந்தோம். அதுலேருந்து இப்போ 4 லைன் கொண்டு வந்துட்டோம். ஸோ என்னெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இருந்துச்சு, நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இதுலேருந்து இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக மெத்தட் கிரியேட் பண்ணியிருந்தோம். மெத்தட் கிரியேட் பண்ணி கால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணியிருந்தோம். அந்த அடுத்து 2 ஆப்ஜெக்ட், அதாவது 2 ஆப்ஜெக்ட், எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் கிரியேட் பண்ணி மெத்தட் வேணாலும் கிரியேட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே கிளாஸில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஜஸ்ட் கால் பண்ணிட்டே இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அப்படி பண்ணிருந்தோம். அடுத்து கொடுக்குற வேல்யூஸுமே டேரெக்டாக கொடுத்துட்டா லைன் ஆஃப் கோட் கம்மியாகும்னு பார்த்தோம். அடுத்து நம்ம டேரெக்டாகவே இந்த மாதிரி பாஸ் பண்ணோம். இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற டாபிக் வந்தோம். கன்ஸ்ட்ரக்டரில் 2 டைப் இருக்குது, டிஃபால்ட், பேராமீட்டரைஸ்டு. ஸோ டிஃபால்ட்னா நம்ம உள்ள இந்த வேல்யூமே பாஸ் பண்ண தேவையில்ல, உள்ள டிஃபைன் பண்ணியிருப்போம். அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ அசைன் பண்ணி அது சால்வ் பண்ணும். பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னா இந்த மாதிரி நம்ம பேராமீட்டரை பாஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தா இன்னொன்று கூட நம்ம கிரியேட் பண்ணலாம் டேரெக்டாக. பி கேப்ஸ், ஸோ பிஓஎக்ஸ் என்ன போடலாம், my3 ஆப்ஜெக்ட் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஈக்குவல் டு நியூ பிஓஎக்ஸ். இப்போ வந்து உள்ளே வந்து நான் வேறு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். 4, 2, 1 செமிகோலன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் பிரிண்ட் ஆகும். வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 2. ஏன் இதுக்கும் வால்யூம் 2 பிரிண்ட் ஆயிருக்குன்னா நம்ம செகண்ட் இருக்கிறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வால்யூம் 2 கொடுத்துருக்கோம். இப்போ 4 × 2 × 1, 4ஓட வேல்யூ 4 × 2 8, 8 × 1 8. ஸோ கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வச்சு அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மள ஜாவா ப்ரோக்ராமோட அப்ளிகேஷன்ஸ் ஒர்க்கிங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசிக் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் சீரீஸில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லலாம், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத. ப்ளஸ் இந்த டுட்டோரியல் சீரீஸை கண்டினியூ பண்ணணும், இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம்.